Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி ஆப்பை லாகின் பண்ணும்போது எரர் வந்து வரும். இப்போ லாகின் நவ் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கான சிம் கார்டை செலக்ட் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் நீங்க கொடுக்கும்போது எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆகாது. உங்களுக்கு இது போல எரர் வந்து பாத்தீங்கன்னா வரும். Unable to proceed as the maximum number of attempts exceeded, please try again after 24 hours சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பிரச்சனை எதனால வருது, இந்த பிரச்சனை எப்படி நீங்க வர வச்சிருப்பீங்க, இந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் நான் பண்ணிக்கிறேன். பிளே ஸ்டோர் ஆப் ஓபன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல சர்ச் சொல்லிட்டு இருக்கு. சர்ச் கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல ஐபிபி சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஐபிபி மொபைல் பேங்கிங் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஐபிபி மொபைல் பேங்கிங் அந்த ஆப் வந்து வரும். இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து உங்களுடைய ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து அப்டேட் கிடைச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப்பை அப்டேட் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா இது போல எதனா ஒரு எரர் வந்து பாத்தீங்கன்னா வரும். இது வந்து ஒரு காமன் விஷயம். நான் இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். நீங்க வந்து இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த எரர் வந்து எதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். எதனால வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த எரர் உங்களுக்கு வந்து காமனா எப்படி வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எதனா ஒரு பர்பஸ்க்காக நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப்பை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணி இது போல நீங்க வந்து அடிக்கடிக்கு எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷனை நீங்க பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு எரர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுவே இன்னொரு மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து சரியா ஒர்க் ஆயிருக்காது. அது வந்து நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு அது எப்படி சரி பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கான அந்த ட்ரிக்ஸ் அந்த சொல்யூஷனை நீங்க வந்து திரும்ப நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே, அது எப்படி பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இப்போ செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். செட்டிங்ஸ்ல ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல மேனேஜ் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க ஆப்ஸ் கிளிக் பண்ணாலே உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஐபிபி சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஐபிபி ஆப் வந்து இது போல நீங்க வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, இது போல கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இப்போ கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா சொல்லிட்டு இருக்கு. கிளியர் டேட்டா கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஆல் டேட்டாவை நீங்க கொடுத்து டெலீட் ஆல் டேட்டாக்கு ஓகே கொடுத்துருவீங்க. இது போல ஓகே கொடுத்து நீங்க அடிக்கடி ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படி சொல்லிட்டு இது போல நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க வந்து இப்போ மறுபடியும் இது போல கிளியர் டேட்டா கொடுத்துட்டு இப்போ வந்து ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப் வந்து இப்போ நீங்க ஓபன் பண்ணுவீங்க. இப்போ ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பர்மிஷன்ல அலோ கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து லாகின் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ லாகின் நவ் சொல்லிட்டு பாருங்க. லாகின் நவ் வந்து இது போல நீங்க வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் அலோ கொடுத்துட்டு இப்போ இதுல வந்து உங்களுக்கான சிம்மை செலக்ட் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்து நீங்க கொடுத்து திரும்ப நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகும், உள்ள போகும். ஆனா எதனா ஒரு ஃபெயில்டுனால திரும்ப நீங்க பேக் வந்து மறுபடியும் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி திரும்ப நீங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வந்து எரர் வந்துரும். 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு. ஓகே, இப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து எதுவுமே பண்ணாதீங்க. ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்த முடியும். திரும்ப வந்து எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைம் லிமிட் குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண முடியும். எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ஒரு 2-3 தடவை வந்து பாத்தீங்கன்னா அது போல நீங்க திரும்ப பண்ண முடியும். நீங்க வந்து அந்த எஸ்எம்எஸ் லிமிட்டை வந்து நீங்க மீறும் போது உங்களுக்கு இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எரர் வந்து வரும். உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஆகாது. ஓகே, இப்போ நான் வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து திரும்ப வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து லாகின் நடந்து வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து திரும்ப ஐபிபி ஆப் வந்து ஓபன் பண்றேன். ஓகே, மறுபடியும் இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கிறேன். இது போல எல்லா பர்மிஷனும் அலோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது போல கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க லாகின் நவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாகின் நவ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இது போல கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷன் அலோ கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுடைய சிம் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போன்ல ஐபிபி மொபைல் பேங்கிங்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய சிம் கார்டு வந்து ஃபர்ஸ்டா இருக்கா செகண்டா இருக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம் 1 சிம் 2 சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சிம் 2 தான் வந்து யூஸ் பண்றேன். சிம் 2 வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். இந்த சிம் கார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஐபிபி மொபைல்ல யூஸ் பண்றேன். என்னுடைய போன்ல சிம் 2ல போட்டுருக்கேன். ஓகே, இப்போ கீழ இருக்கக்கூடிய செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சேஃப்டி டிப்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கொடுங்க. ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி நெக்ஸ்ட் இந்த பர்மிஷன் அலோ கொடுக்கணும். அலோ கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து ஆகும். ஓகே, அலோ வந்து கொடுத்துறேன். இப்போ வந்து பாருங்க எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்து ஆகுது பாருங்க. இது போல தான் வந்து ஆகும். நீங்க வந்து திரும்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்னல அந்த தப்புலாம் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது போல வெரிஃபிகேஷன் வந்து ஆகாது. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான இந்த பேஜ்க்குள்ள போகாது. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா 24 ஹவர்ஸ் கழிச்சு நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து வந்துருச்சு பாருங்க. ஓகே, அது போல உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது போல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உள்ள போகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.